ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் லாலிபாப்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு சிக்கன் லாலிபாப் போடுற மாதிரியே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு 1/2 கப்பு. எனக்கு வந்து அளவு தெரியும், ஸோ மெஷர்மெண்ட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா ஒரு 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க, சோள மாவு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், ஏன்னா இது பாப்பா கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஆஃப் லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நான் வந்து இந்த மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து குழச்சி வச்சாச்சு. அதில் நம்மளுடைய சிக்கன் லாலிபாப்பை எடுத்து நல்லா முக்கி எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம அதில் போட்டு பொரிக்கும் போது புஷ்ஷு அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ நல்லா வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒட்டாத அளவு பார்த்துக்கோங்க. அதை திருப்பி போட்டு நான் நல்லா வந்து வேகணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், தீஞ்சிரும். ஸோ சிம்மில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பார்க்கும்போதே நான் அப்படியே கடித்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. நான் சொல்கிறதுக்கு தான் லாக்கி, வேறு எதுக்கும் லாக்கி இல்லை. சிக்கன் லாலிபாப்பு அந்த சதையை மட்டும் நான் சாப்பிடுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ட்ரை பண்ணுறேன், கற்றுக்கிறேன். என் பொண்ணு தான் எனக்கு சொல்லி கொடுக்குறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் அவங்க கேட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு அதை நான் செஞ்சு கொடுத்தேன். நான் அப்போதே சொன்னேன், சூடாக இருக்குது சாப்பிடாதம்மான்னு. கேட்கல அவள். சுட சுட எடுத்து வாயில் வச்சுட்டு சுடுது அப்படின்னா. ஒரு தடவை கடையில் வாங்கி கொடுத்தேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு, எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. அவங்க சாப்பிட்றத பாருங்கள், சுட சுட இருக்குது, அப்படியே வாயில் வைக்கிறாங்க. நம்மளாம் சூடாக இருந்தால் சாப்பிடுவோமா? அவங்களுக்கு சுடுது அப்படின்னா என்னன்னு தெரியாது, அதை வாயில் வச்சு பார்த்தா தான் சூடுன்றதே தெரியும். ஸோ அவங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.